ஒரு நிமிஷம். நேற்று ராத்திரில இருந்து ஒண்ணும் சாப்பிடல போல இருக்கு. நானும் தேவி ஆபீஸ் கிளம்பினவங்க இன்னைக்கு உங்களால லீவ் போட்டிருக்கோம். எங்க போறீங்க? திண்டிவனத்துக்கு தானே? நீங்க அங்க போக வேண்டாம். இந்த வாரம் அம்மா திண்டிவனம், நீங்க பாண்டிச்சேரி. அடுத்த வாரம் அம்மா பாண்டிச்சேரி, நீங்க திண்டிவனம். இந்த ஏற்பாட்டை நானும் இளங்கவும் பேசி முடிவெடுத்துட்டோம். அட்லீஸ்ட் நீங்க ஒரு வருஷம் அம்மாவை பிரிஞ்சிருந்தா தான் அம்மாவோட அருமை உங்களுக்கு புரியும், எங்களோட பெருமையும் உங்க கண்ணுக்கு தெரியும். சோ என்னையும் என் பொண்டாட்டியும் ஒரு வருஷம் பிரிச்சு வைக்கிறதா நீயும் உன் தம்பி அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா? இது என்ன மரோச்சரித்திர அக்ரிமெண்டா? நான் கமலஹாசன், உங்க அம்மா சரிதாவா? எங்க அன்பு நீங்க டெஸ்ட் பண்ண போறீங்களா? நாங்க ரெண்டு பேரும் தேரே மேரே பீச்சுமேன்னு பாடணுமா? என் பொண்டாட்டியை நான் பார்க்க கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு எந்த நாய்க்கும் அதிகாரம் கிடையாது. உங்களையும் அம்மாவையும் பிரிக்க எங்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது, ஒத்துக்கிறேன். ஆனா எங்க கண்டிஷனுக்கு சம்மதிச்சு அம்மா அங்கேயும் நீங்க இங்கேயும் இருக்கிறதுனா இருங்க. இல்லைன்னா எங்களோட நிம்மதியான வாழ்க்கையை பாழாக்காம உங்க வழியை பார்த்துட்டு போங்க. அப்பா, ஒண்ணுமே சொல்லாம போனா என்ன அர்த்தம்? செத்த வீட்டுல சொல்லிட்டு போறது இல்லடா, சொல்லாம தான் போவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்ட. இப்ப நீங்க இங்க வந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியுமா இல்ல ரகசியமா வந்தீங்களா? பையங்க தாண்ட அப்பா அம்மாவுக்கு தெரியாம பார்க்கலையும் பீச்சிலையும் படகடையிலையும் திருட்டுத்தனமா சந்திக்கணும். நான் என் பொண்டாட்டிய சந்திக்கிறதுக்கு எந்த திருட்டுத்தனமும் தேவையில்லை. காமாட்சி, தாலி கட்டின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய நேர கூட நீ தாண்டினதில்லை, இனிமேல நீ தாண்ட மாட்டே அப்படின்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஏன் என்கிட்ட சொல்லாம வந்த? சொல்லுமா, ஏன் என்கிட்ட சொல்லாம வந்த? இப்ப சொல்ல போறியா இல்லையா? நான் சொல்றேன். நான் தான் நீங்க இங்க இருக்கிறதா பொய்ய சொல்லி அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்தேன். காரணம்? எனக்கு உங்களையும் அம்மாவையும் பிரிக்கணும். பிரிச்சா அப்பதான் அந்த கவலையில அனாவசியமா மத்த விஷயத்த நோண்ட மாட்டீங்க. சோ இந்த உலகத்துல எனக்கு உங்க அம்மா தான் முக்கியங்கிற? எஸ். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் கூட அவளோட தனியா பேச முடியாததுனாலதான் நான் பிரச்சனைகள் எல்லாம் கலப்புறேங்கிற? எஸ். இந்த வயசுலயும் உங்க அப்பாவுக்கு ஒரு சுகம் தேவைப்படுதுங்கிற? மனசுல இருக்கிறத ஓப்பனா தைரியமா சொல்லு. எனக்கு என்ன பயம்? எஸ் எஸ் எஸ். மீச நிறைச்சாலும் உங்களுக்கு ஆசை நிறைக்கல, அதனால தான் இவ்வளவு பிரச்சனை. நீ யார ராஸ்கல் என்னையும் பொண்டாட்டியும் பிரிக்கிறதுக்கு? தவாட பிஞ்சிரும். என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய 2வது பையனை செத்துட்டான். வாங்கப்பா, வாங்கம்மா. ஏன் அங்கே நின்றுங்க? வாங்க அப்பா. யார் இப்படி ஓயாம பெல் அடிச்சிட்டு? அடடா அத்தை, வாங்க மாமா. ஏன் வெளியில நின்று இருக்கீங்க? உள்ள வாங்க. வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வியாபாரம் ஆரம்பிக்க போறதா என்கிட்ட 40,000 ரூபாய் பணம் வாங்கினீங்களே, வியாபாரம் ஆரம்பிச்சிட்டீங்களா? அது மாமா, மாமா மரத்துல தொங்குற பலாக்காய காட்டிலும் நிலத்துல கிடக்கிற கலாக்கா போதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். வியாபாரமும் ஆரம்பிக்க போறதில்ல, அனாவசியமா வேலையையும் ராஜினாமா பண்ண போறதில்ல. அப்ப நான் கொடுத்த 40,000 ரூபாய் பணம் என்னாச்சு? அது குடும்பத்துக்கு செலவழிஞ்சு போச்சு மாமா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன். உள்ள வாங்களே.
சோ திட்டம் தீட்டி சதி பண்ணி எல்லாருமா சேர்ந்து ஒரு கணவன் கிட்ட இருந்து கொள்ள அடிச்சிருக்கீங்கல்ல? அப்பா வைர நெக்லஸ் அம்மா.